ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பூரணம் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த ரெசிப்பியில் நான் உள்ளே வைக்கிற அந்த பூரணத்தில் ஒரு சின்ன ட்விஸ்ட் கொடுத்துருக்கேன். அது இந்த பூரணத்துக்கு இன்னுமே ஒரு நல்ல எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். அதோடு இல்லாமல் அந்த மேல் மாவும் ரொம்ப மிருதுவாக எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ முதலேருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பூரணம் பண்ணலாம். அதுக்கு முதல்ல வெல்லத்தை உருக்கி எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம உருக்கிக்கலாம். வெல்லம் பார்த்திங்கன்னா பாகு பக்குவம்லாம் தேவையில்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். ஏன்னா வெல்லத்தில் நிறையா தூசி சின்ன மண் எல்லாம் இருக்கும். அதை வடிகட்டுறதுக்காக தான் நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். இப்போ வெல்லம் நல்லா உருகிருச்சு. இதை ஓரமாக வச்சுட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா உருகி வந்ததும் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு அடுப்பை மிதமான சூட்டில் வச்சுட்டு இந்த தேங்காவை அந்த நெய்யோடு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் அந்த தேங்காய் கலர் மாறுற வரை வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் வதக்குனிங்கன்னா போதும். நல்லா நெய்யில் வதங்கி ஒரு வாசனை வரும். அது வரைக்கும் வதக்குனிங்கன்னா போதும். அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி உருக்கி வச்சுருக்கிற வெல்லத்தை வடிகட்டிட்டு அது கூட சேர்த்துக்கோங்க. கூடவே வாசனைக்காக கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ஒரு 2-3 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு நுரைச்சிட்டு ஒரு பக்குவத்தில் வரும். இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை பவுடர் இது கூட சேர்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா உண்மையாகவே நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இந்த பூரணத்துக்கு நம்ம பருப்பு சேர்த்து பண்ணுறத விட இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா ஒன்று திரண்டு வந்துருச்சு. இதை இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஆற விட்டுக்கலாம். இப்போ இது ஆறட்டும். அதுக்குள்ளே இதுக்கான மேல் மாவு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் 1 கப் மாவு இன்றைக்கி எடுக்க போகிறேன். அதுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். கொதி வர்றதுக்கு முன்னால் நம்ம மாவு சேர்க்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இது கூட மாவு சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம தண்ணி இழந்தோம் பார்த்திங்களா, அந்த கப்புக்கு 1 கப் அளவுக்கு நான் மாவு போட்டிருக்கேன். இன்றைக்கி நான் ரெடிமேட் இடியாப்ப மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் அரைச்ச கொழுக்கட்டை மாவு இல்லை கடையில் வாங்கின கொழுக்கட்டை மாவு எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாம் கொஞ்சம் நல்லா ஒன்று சேர்ந்து வந்ததும் இதை அப்படியே என்ன பண்ணுங்கள், வேற ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுக்கோங்க. இப்போ நான் இன்றைக்கி 1 கப் மாவுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இது கரெக்டாக இருக்குது. ஒரு சில நேரங்களில் அந்த மாவை பொறுத்து நமக்கு தண்ணியோட அளவு கொஞ்சம் கூட குறைய ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. மாவு நீங்கள் பிசையும் போது உங்களுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அப்பவும் நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. சுடு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கையில் எண்ணெய் தொட்டுட்டு நம்ம இந்த மாவை நல்லா பிசையணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாவை அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா அழுத்தி பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இந்த ப்ராசஸ் ரொம்ப முக்கியமானது. கொழுக்கட்டை மாவு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்போ பாருங்கள், மாவு நான் நல்லா பிசைஞ்சிட்டேன். நல்லாவே மாவு சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை நம்ம எப்படி இதுக்குள்ளே பூரணம் வச்சு கொழுக்கட்டை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் இந்த மாதிரி கொழுக்கட்டை பண்ணுற அச்சு எடுத்திருக்கேன். உள்ளே கொஞ்சமாக நெய் இல்லைனா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை இது உள்ளே வச்சுக்கலாம். பூரணம் வைக்கிறதுக்கு மட்டும் நடுவில் கொஞ்சம் இடம் விட்டுட்டு சுற்றி கேப் இல்லாத அளவுக்கு மாவு இந்த மாதிரி நல்லா வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப திக்கான லேயராக வைக்காமல் தின்னாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூரணத்தை உருட்டிட்டு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்துட்டு பூரணம் வெளியில் வராத அளவுக்கு நல்லா அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு எங்கேயாவது வெளியில் இந்த உள்ளே வச்சுருக்கிற பூரணம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்கள், கொஞ்சோண்டி மாவு எடுத்துகிட்டு அந்த இடத்த மட்டும் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நம்ம வேக வைக்கும்போது அந்த பூரணத்தில் இருக்கிற வெல்லம் மெல்ட் ஆகி உங்களுக்கு அந்த கேப் வழியே வெளியில் வரும். அப்புறம் பார்க்குறதுக்கு அந்த கொழுக்கட்டை அழகாக இருக்காது. இப்போ இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம ஆவியில் வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ வேக வச்சாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப அருமையான ஒரு ஷேப்பில் ரொம்ப அழகாக நம்மளுடைய பூரணம் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் உள்ளே அந்த பூரணம் எப்படி இருக்குன்னு. அப்படியே ஒரு கடி கடிச்சிங்கன்னா வாயில் கரைஞ்சி போகும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும்.
இந்த ட்விஸ்ட்டோட நீங்களும் இந்த வாட்டி இந்த பூரண கொழுக்கட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.